Hello viewers, welcome back to channel Fashions and Visions. இன்னைக்கு நம்ம பிரியாணிக்கு வெச்சிக்கிற கத்தரிக்காய் கிரேவி தான் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கான ரெசிபி நம்மளுக்கு தாங்க. நான் ஒரு ட்ரை பேனில் கொஞ்சம் கசகசாவே எடுத்துக்கிறேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். கசகசா கூட எள்ளையும் போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கசகசா சீக்கிரமாகவே ரோஸ்ட் ஆகிடும், கொஞ்சம் பார்த்து போடுங்க. அது எல்லாமே நான் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்திக்கிறேன். கூடவே 4 பழுத்த நாட்டு தக்காளி எடுத்துக்கிறேன். நாட்டு தக்காளி கூட நம்ம ரோஸ்ட் பண்ணதை நான் போட்டிருக்கேன். அதுலேயே நான் கொஞ்சம் ஜீரகமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஜீரகமும் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் அதுலேயே நான் 4 மிளகு, அதாவது காரத்துக்கேற்ப மிளகு, அந்த மிளகும் போட்டு நான் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், ஜீரகமும் மிளகும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இதையும் எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நடக்கல்ல என்கிட்ட வறுத்ததே இருந்தது, அதனால நான் சேர்த்திக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வறுத்து சேர்த்திக்கோங்க. பூண்டு 4 ஒரு கை பூண்டு போட போகிறேன். நான் பூண்டு போட்டுக்கிட்டு அதை எல்லாத்தையும் நம்ம நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கத்திரிக்காயை இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஸ்லிட் பண்ணி எடுங்க. முழுசாகவே இருக்கணும், கட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஜஸ்ட்டு நடுவில் ஸ்லிட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நான் தாளிச்சிக்க போகிறேன். அது நல்லா தாளித்ததுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, தக்காளி, அப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண ஐட்டம் எல்லாம், அதை நான் பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேன். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்தால் நல்லா இருக்குங்க, அதனால் பூண்டு எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் சேர்த்திக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்தி தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா இதை குக் பண்ண போகிறோம். இதில் மசாலான்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிளுங்க. நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட போகிறேன். அப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தூள் கொஞ்சம், மஞ்சள்தூள் கொஞ்சம், கரம் மசாலா தூள் சும்மா மணத்துக்காக லைட்டாக போட்டுக்கலாம். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், இதையெல்லாம் போட்டு நம்ம நல்லா குக் பண்ண போகிறோம். இதோட மசாலா நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் விடுற அளவுக்கு நம்ம 5 மினிட்ஸ் குக் பண்ண விட்டுட்டு இதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை நம்ம சேர்த்திக்க போகிறோம். கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். எங்களுக்கு மருந்து இல்லாத கத்திரிக்காய் கிடச்சிது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்கிட்டையாவது கிடச்சிதுன்னா வாங்கி ட்ரை பண்ணிங்க, ரொம்பவே ருசியாக இருக்கும். லாஸ்ட்டான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா புளியை நான் அரைச்சி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நான் அதிலேருந்து ஒரு ஸ்கூப் போடுறேன். நீங்கள் கரைச்சி ஊற்றிக்கலாம். இது நான் அரைச்சி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற புளி, அதை நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க, நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புளியை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ தேவையான அளவு நம்மளுக்கு போட ஈஸியாக யூஸ் ஆகும். மிக்ஸி கொஞ்சம் கழுவி தண்ணியை சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்தால் நம்மளோட கத்திரிக்காய் கிரேவி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.